மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நாட்டார்மங்கலம், ஐயம்பட்டி, சக்கரைப்பட்டி உள்ளிட்ட கிராமப்புற பகுதியில் 500க்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஓவியா, இந்த நெல்லை கொள்முதல் செய்ய கிராம மக்கள் சார்பிலே கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு கொள்முதல் நிலையம் அமைத்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்துள்ளது. இந்த ஆண்டு இந்த கொள்முதல் நிலையத்தில் 10 தினங்களாக கொள்முதல் செய்த அதிகாரிகள் திடீரென இவர்கள் செய்யும் அந்த கொள்முதல் நிலையத்தை மூடிக்கொண்டு அதிகாரிகளுக்கும் ஒப்பந்தம் வழங்கிய அந்த கொள்முதல் நிலையத்தில் மட்டுமே கொள்முதல் செய்ய வேண்டும் அதிகாரி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கிராம மக்கள் இணைந்து நடத்திய கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யும் பணி நிறுத்தி வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது கிராம மக்கள் இந்த திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஓவியா, பாதுகாப்பு பணியில் இருந்த உசிலம்பட்டி டிஎஸ்பி சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட 50 பெண்கள் உட்பட 150க்கும் மேற்பட்டதை கைது செய்து அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் தற்போது வைத்துள்ளனர். தொடர்ந்து உசிலம்பட்டி வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஓவியா, இந்த பொதுமக்கள் இணைந்து நடத்தப்பட்டு வரும் கொள்முதல் நிலையத்தில் வழக்கம் போல் நெல் கொள்முதல் பணியை தடையின்றி நடத்த வேண்டும் என அனைத்து கிராம மக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். அதுக்கு தொடர்பான பேச்சுவார்த்தையும் தற்போது நடைபெற்று வருகிறது. ஓவியா, ஏனென்றால் தொடர்ந்து விவசாயிகளின் பிரச்சனையாக நெல் கொள்முதல் நிலையத்தை பொதுமக்களை அந்த விவசாயிகளை இயக்கக்கூடிய நிலையில் இருந்த வகையில் அதனை மூடிவிட்டு அருகில் இருக்கும் ஒப்பந்ததாரர்கள் செயல்படுத்தக்கூடிய அந்த நெல் கொள்முதல் நிலையத்துக்கு செல்லும்படி அதிகாரிகள் கூறியதால் தற்போது இந்த சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த சாலை மறியலில் ஈடுபட்ட 150க்கும் மேற்பட்ட தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். ஓவியா.